மாப்பிள்ள சார், அம்மா கிட்ட போய் கைக்கு உத்தரம் கொடுக்க கொஞ்சம் வெந்நீர் வாங்கிட்டு வரீங்களா? அம்மா அம்மா ஒரு டம்ளர் வெந்நீர் கொடுமா. யாருக்குடா? பெருமாளுக்கு. கை சுத்தாமா? நான் கொண்டு வரேன். மாமா மாமா வெந்நீர் வந்துடுச்சு. தானா வந்துடுச்சா நீயா கொண்டு வந்தியா? தண்ணி எப்படி மாமா தானா வந்துடும்? நல்ல மாப்பிள்ளடா நீ. எடுத்ததுக்கெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு உனக்கு இருக்கிற மூளை எங்க அப்பனுக்கு இருந்திருந்ததுன்னா என்ன இருக்கும்? இந்நேரம் உன் மாமியை நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். உனக்கும் ஒரு பெண்ணை பெத்து கொடுத்துருப்பேன். போ. தண்ணி எங்க? அதோ அம்மா கையில. அம்மா கிட்டயா? என்னடி அம்மா அநியாயமா இருக்கு. மனுஷன் இப்பதானே நல்லபடியா ஆடி பாடிக்கிட்டு இருந்தான், அதுக்குள்ள பேயறிஞ்ச மாதிரி விழுந்து கிடக்குறானே. எனக்கு அப்பவே தெரியுமே ரா காலத்துல அந்த ஒண்டி பனைமரத்து வழியா வராதுன்னு எத்தனை தடவை படிச்சு சொன்னேன். கேட்டானா அதுல இருக்கிற ரத்த காட்டேறிதான் அவனை அடிச்சு விட்டு. எல்லாரும் வழி விட்டு நில்லுங்க. தள்ளுங்க, தள்ளி நில்லுங்க. தோல்ல கொஞ்சம் படுக்கை. ஓ மாகாளி, மந்திரகாளி, மயானகாளி, வடபத்திரகாளி. என்ன மங்களா, என்ன ஜீவாவுக்கு? அது என்னமோ தெரியல, பையன் வெந்நீர் கேட்கறான்னு வந்தான். அவன் கை தாங்கலன்னு நான் எடுத்துட்டு வந்தேன். வாங்கி குடிக்க வந்த மனுஷன் அப்படியே மயக்கம் போட்டு கீழே வந்துட்டாரு. ஓ மந்திரகாளி, மாகாளி, மாயாளி, வடபத்திரகாளி, ஓடிப்போ 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 ஓடிப்போ. நிறுத்தியா? நீ அடிய பார்த்தா அவனை பிடிச்சிருக்க பேய் போறதுக்கு முன்னால அவனே போடுவான் போல் இருக்க. போயா இங்க இருந்து. ஓம் பத்திரகாளி மகள். ஓ மாட்டின்னு மரியாதையா? பகவதி சோதிக்கிறியா? பரவாயில்லை. ஜீவா, 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 இந்தாங்க. ஜீவா, 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 ஜீவா. என்ன இதெல்லாம்? சரிதான், நான் உன்னை கேட்கலாம்னா நீ என்னைய கேட்கறியா? நல்ல ஆளப்பா நீ. ஆமா, நீ ராத்திரி வர்ற போது டீ குடிக்கலையா? பின்னையும் உனக்கு மயக்கம் வந்தது? ஓ அதுவா? என்னமோ தங்கராஜ், 4-5 நாளாவே எனக்கு அடிக்கடி தலையை சுத்துது. நான் வேணும்னா பித்த கஷாயம் போட்டு கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் தங்கராஜ். இன்னும் எதுக்காகப்பா இந்த கூட்டம்? போகச்சொல்.
தங்கராஜ், நீ மட்டும் இருந்தா போதாது. நீயும் போ மங்களா. ஜீவா, அதை சாப்பிடறதுக்கு தான் கொஞ்சம் வெந்நீர் கொண்டுட்டு வர சொன்னேன். சரி, அந்த மருந்து எங்க? நான் அப்புறம் சாப்பிடுறேன். இப்ப கொஞ்சம் நிம்மதியா தூங்குனா எல்லாம் சரியா போயிடும். நீ தூங்குறத பத்தி எனக்கு ஆட்சேபனையே கிடையாது. பேஷா தூங்கு. ஆனா சாப்பிடுறது மட்டும் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தான் சாப்பிடணும். நல்லா தூங்க. பத்திரிகையில விளம்பரம் போட்டு இப்ப அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். விளையாடாதப்பா, என்கிட்ட போட்டோவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. மங்களா, ஒரு பாட்டு பாட. உன் சங்கீதத்திலேயாவது அவன் சஞ்சலம் தொலைதான்னு பார்ப்போம். நான் மட்டும் போங்க. கத்ததை கரைச்சா குடிக்க போறேன். சும்மா பாடுன்னா. வல்லாயோ ஓ சொல்ல வல்லாயோ கிளியே சொல்ல நீ வல்லாயோ. ஆஹா, பேஷ் பேஷ். ஏன் மங்களா, உன்னை நம்பி இருக்கிற என்ன விட்டுட்டு முருகனுக்கு காலியா போறேங்கிறிய, இது நியாயமா? ஆமா, போங்க. அடுத்த மாதத்துக்குள்ள கரெக்டா 1ஆம் தேதி வாடகை கொடுத்தணும், தெரியுமா? சரிம்மா. இந்த அரசதி போ. என்ன சங்கீதத்தை கொல்றீங்க? வாங்க வாங்க, உட்காருங்க. ரொம்ப நாளா உங்களை பார்க்காம என் உடம்பு துரும்பா இழைச்சு போச்சு. என்ன சொல்றீங்க? எல்லாம் உங்களுக்கு சொன்னாதான் புரியுமா? வேண்டாம், சொல்லவே வேண்டாம். சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்டேம்மா. என்ன பார்த்தா உங்களுக்கு அம்மா மாதிரி தோணுதா? எந்த குருட்டு பய சொல்லுவா? அது இருக்கட்டும். இப்ப நான் எதுக்காக வந்தேன்னா, அடுத்த மாசம் எங்க சங்கத்துக்கு ஆண்டு விழா நடக்க போகுது. அதுக்கு ஏதாவது நீங்க பண உதவி செய்யணும். இத பாருங்க, இனிமே நீங்க என்ன நீன்னு கூப்பிட்டா போதும். நமக்குள்ள மரியாதை என்ன வேண்டி இருக்கு? மரியாதை வாங்க. இந்த வருஷம் உங்களோட தான் எனக்கு தீபாவளி கொண்டாட்டங்க. ஐயோ, la 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 la
வாங்க எல்லோருமே சேர்ந்து ஒன்றாகவே தேவனன் நாளை அன்பாக கொண்டாடுவோம். ஓ ஆ ஜனன ஜனன ஜன 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 ரே ஜனன ஜனன ஜன 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 ரே கிணன கிணன கிண 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 ரே கிணன கிணன கிண 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 ரே வெடி பட் பட் மனம் பட்படா, குடை டிப்டா மனம் பட்படா, தலை குட் நைட் நடை சப்ரேட், ஹரே கப் சுப் சுப் மிக சிறியோரும் பெரியோரும் மகிழ்வே கொண்டு ஆடி திரிவோர் என்று சுகம் பெறுவோர் என்று தீப ஒளி எங்கும் பாரே தீப ஒளி எங்கும் பாரே இளஞ்சோடி என்ன தானே கிழஜோடி மகிழ்ந்தாடல் பார் இளஞ்சோடி என்ன தானே கிழஜோடி மகிழ்ந்தாடல் பார் ஆசிமன் மதரே ஆமா மன்மதியே, வானவெண் மதினி காண பெண்மானம் நீ, இன்பமதே தரும் நன்னாளிதே இன்பமதே தரும் நன்னாளிதே வாங்க எல்லோருமே சேர்ந்து ஒன்றாகவே ஜீவனம் நாளை அன்பாக கொண்டாடுவோம். வாங்க எல்லோருமே சேர்ந்து ஒன்றாகவே ஜீவனம் நாளை அன்பாக கொண்டாடுவோம். ஜீவனம் நாளை அன்பாக கொண்டாடுவோம். ஐயோ நெருப்பு 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 ஐயோ நெருப்பு 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 ஏமங்களா இதெல்லாம் நமக்கு வேண்டாம்னு எத்தனை நாள் சொல்றது? அடடே, என்ன வெட்கம்! ஜீவா உன் அண்ணன் தானே, இல்லாட்டி போனா என்ன கூட முந்தி இருப்பானா? அது இருக்கட்டும், முதல்ல அவர் கையை பாருங்க. என்ன மங்களா? என்னங்க ஜீவாவுக்கு நல்ல ஜுரம் மங்களா. ஜுரமா? அதுக்கு என்ன, ஏதாச்சும் ஒரு 10 அரைச்சு போட்டா போகுது. உடனே போடு, நான் சாயந்தரம் வந்து கவனிச்சுக்கிறேன். ஜாக்கிரதையா பாத்துக்க. வேண்டாம் மங்களா, அதை இப்படி கொடு, நானே போட்டுக் கொள்கிறேன். ஏன்? என்னிடமே எனக்கு நம்பிக்கை இல்லை மங்களா. இயற்கை மனிதனுக்கு நண்பன் மட்டுமல்ல, விரோதியும் கூட. அதை பத்தி நமக்கு என்ன, நீங்க நிறுத்தி காட்டுங்க. சொல்வதை கேள் மங்களா, உன் மருந்தால் என் மனநோயை தீர்க்க முடியாது. ஏன் முடியாது? எல்லாம் முடியும். அந்த நோய்க்கு காரணம் எதுவோ அதை மறந்தா. சொல்வது சுலபம் மங்களா, சொன்னபடி நடப்பதுதான் சிரமம். இத்தனைக்கும் நாகரிகம் எட்டி கூட பார்க்காத நாட்டுப்புறத்து பெண்தான் அவள். பட்டணத்து பெண்களைப் போல் அவள் அழகை விலை கொடுத்து வாங்கவில்லை. அது அவள் கூடவே பிறந்திருந்தது.
அவளை நினைச்சு அழுதது போறோம். இப்படி படுங்க, பத்து போடுறேன். நாய் சொன்னது சரியா போச்சு பாத்தியா? மண்ணையும் பொன்னையும் வேண்டுமானால் ஒருவன் இன்னொருவனுக்காக தியாகம் செய்து விடலாம். தனக்கு பிடித்த பெண்ணை மட்டும் தியாகம் செய்வது முடியாத காரியம். அதே மாதிரி தான் பெண்ணும். தன் கணவன் அல்லது காதலனுக்காக அவள் எந்த தியாகத்தையும் செய்ய பின்வாங்க மாட்டாள். உண்மையாகவா மங்களா? இப்போது அவள் வேறு ஒருவன் மனைவியாகி இருந்தால் அப்போ நீங்கள் அவளை அடியோடு மறந்து விட வேண்டியதுதான். எப்படி மறப்பது? சிரிக்காமல் சிரிக்கும் அவள் செவ்விதழ்கள் சொர்க்கத்தின் வாசற்கதவுகள். பேசாமல் பேசும் அவள் பேச்சு சொர்க்கத்தின் பிரேம கீதம். தொட்டவுடன் எங்கேயோ தூக்காமல் தூக்கிச் செல்லும் அவள் ஸ்பரிசம். ஆஹா, அதுதான் சொர்க்கத்தின் சொல்லி தெரிந்து கொள்ள முடியாத அர்த்தம். அதை என்னால் மறந்துவிட முடியுமா மங்களா? என் கையை விடுங்க, என் கையை விடுங்க. நீயா மங்களா? உன்னையா நான் தொட்டு விட்டேன்? உன் கரங்களையா நான் பற்றி விட்டேன்? என்னை மன்னித்து விடு மங்களா, என்னை மன்னித்து விடு. கொஞ்ச நாட்களாக நான் நானாகவே இல்லை. நல்ல வேளை, உன்னை தவிர வேறு யாராகவாவது இருந்திருந்தால் இந்நேரம் உங்கள் மானம் பறிப்போவதோடு என் மானமும் பறிப்போயிருக்கும். இதற்குத்தான் முடிந்த மட்டும் அவளை மறந்துவிட்டு புது மனிதனாக புது வாழ்வு வாழுங்கள் என்று அவரும் நானும் படித்து படித்து சொல்கிறோம். நீங்கள் கேட்கவில்லை. முடியாது மங்களா, முடியாது. என்னை மறந்து நான் உன்னிடம் இப்படி நடந்து கொண்டது தவறான காரியம்தான். நான் போகிறேன் மங்களா. என் நண்பன் வந்து என் முகத்தில் விழிப்பதற்குள் இந்த இடத்தை விட்டே போய்விடுகிறேன். ஏன் போக வேண்டும்? இந்த பாவியை நம்பி உன்னை காவலாக விட்டு சென்ற என் நண்பனுக்கு இது தெரிந்தால்? மனிதன் தன்னை மறந்து தவறு செய்வது சகஜம். அவனை திருத்த நினைப்பவர்கள் அதை மன்னிப்பதும் சகஜம். நீங்கள் பேசாமல் இருங்கள். மங்களா, மற்றவர்களைப் போல் மண்ணில் தோன்றி மறையும் பெண் அல்ல நீ. விண்ணில் தோன்றாமல் தோன்றும் தெய்வம். அன்பு, அடக்கம், தியாகம், பொறுமை எல்லாவற்றுக்கும் ஒரே பெயர் இருக்க வேண்டுமானால் அது மங்களாவாகத்தான் இருக்க முடியும். நீ என்னை மன்னிக்கலாம், ஆனால் என்னை நான் மன்னித்துக் கொள்ள முடியாது. அவனை பார்க்கும் போதெல்லாம் என் முகம் அவனுக்கு என் அகத்தின் அழகை எடுத்து காட்டிக்கொண்டே இருக்கும். அவன் அதை புரிந்து கொள்ளாவிட்டாலும் என் மனம் சதா என்னை உறுத்திக் கொண்டே இருக்கும். நான் அதை எப்படி சகிப்பேன்? முடியாது, முடியவே முடியாது. நான் இந்த இடத்தை விட்டு போய்த்தான் ஆக வேண்டும். தங்கராஜ், தங்கம் வாழ்க்கை இந்த வளையலை போல் உடைந்து சிதறிவிடக் கூடாது தங்கராஜ். இதோ இதை ஒன்று சேர்த்து விடுகிறேன். இதை மறுபடியும் ஒன்று சேர்த்து விடுகிறேன் தங்கராஜ். இதை ஒன்று சேர்த்து விடுகிறேன். இதை ஒன்று சேர்த்து விடுகிறேன். ஒன்று சேர்த்து விட்டேன் தங்கராஜ், ஒன்று சேர்த்து விட்டேன். இனி ஒரு கணமும் நான் இந்த இடத்தில் இருக்கக்கூடாது. இருந்தால் இந்த வளையலை மீண்டும் கலைத்தாலும் கலைத்து விடுவேன். அதனால் உங்கள் வாழ்க்கையே குறைந்தாலும் குறைந்துவிடும். நான் போகிறேன் தங்கராஜ். இனி உன்னை மட்டுமல்ல, இந்த உலகத்தையே நான் திரும்பி பார்க்க மாட்டேன். போகிறேன் தங்கராஜ், போகிறேன். ஜீவா எப்படி இருக்கான்? கொஞ்சம் தேவலை. இந்தாங்க, டீ சாப்பிடுங்க. அவன் சாப்பிட்டானா?
இல்ல இதோ அவருக்கு எடுத்து வச்சிருக்கேன். கொடு, இப்படி நான் கொண்டு போறேன். இங்கே சொக்கி வந்தாளா? இல்லையே. இதுக்கு தானே உன்னை காலா வச்சுட்டு போனேன். ஏற்கனவே உள்ளம் சரியில்லாதவன், அதோட 2 நாளா உடம்பும் சரியில்லை. இந்த நிலையில எங்க போயிருப்பானே தெரியலையே. நான் அங்கதான் இருந்தேன், வீட்டுல வேலை இருக்கேன்னு. சரி, நான் அவனை போய் பார்த்து அழைச்சிட்டு வரேன். நகமும் சதையும் போல இருக்கும் அவங்க 2 பேரும். என்னால பிரியக்கூடாது, என்னால பிரியவே கூடாது.